அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் இனி உங்கள் வளர்ச்சியை கண்டு ஊர் முழுவதும் உங்களை பற்றி பேசும் ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் என்பது வரமாய் மாறும் நேரமாகவும் அமைகிறது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. விருச்சகத்தில் செவ்வாயும், கும்பத்தில் சனி, வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 6இல் இதுவரை இருந்த சுக்கிரன் ராசிக்கு 7இல் ஆட்சி பெறுகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் ராசியை பார்ப்பதால் கணவனால் மனைவிக்கும், மனைவியா கணவனுக்கும் யோகம் உண்டுங்க. கேந்திரத்தில் உச்சம் பெற்ற குரு அமர்ந்து கர்மஸ்தானத்தை பார்வையிடுவதும் லாபத்தினால் இருப்பதும் தொழில் முன்னேற்றத்தை குறிக்கும் அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியான செவ்வாயை குரு பார்ப்பதால் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. இது அஷ்டமஸ்தானத்தில் ஏற்பட்டாலும் மறைமுக நன்மையை கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரியனும் புதனும் இணைந்து யோக பலத்தோடு இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் உண்டுங்க. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் துணிந்து நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேச ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதால் உங்களுக்கு நீங்களே கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்கும்படியான அமைப்பு இருப்பதால் எந்த விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க. வீண் பலிகள் ஏற்கும்படி நேரலாம். அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. குறிப்பாக மேசராசினியர்களை பொறுத்தவரை இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் அர்த்தாஷ்டக ராசியில் குரு சஞ்சரிப்பதால் வரவுக்கேற்ற செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். கலத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருப்பதால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்கு உறுதுணையாக இருக்குங்க. சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல பிரச்சனைகள் ஏற்படுங்க. வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் கணவன் மனைவி இடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. மேசராசினியர்கள் வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுதல்களும் கிடைக்க இருக்கு. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பாலினத்தவருடன் பழகும்போது கவனமாக இருங்க. ஏன்னா அவர்கள் செய்த ஒரு தவறு அந்த பழி உங்கள் மீது வருவதற்கான
வாய்ப்புகள் இருக்கு, அல்லது உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கொடுப்பதில் சனி பகவானுக்கும் ராகுவிற்கும் சமமான கிரகம் என்பது வேறு கிடையாதுங்க. அந்த வகையில அந்த உண்மையை இக்காலகட்டங்களில் நீங்க அனுபவத்தில் பார்க்கலாங்க. சந்தை நிலவரம் என்பது லாபகரமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்குங்க. கூட்டாளிகளும் ஒத்துழைப்பாங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாம். புதிய முயற்சிகள்ல முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல் வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க கிரக நிலைகள். சனி பகவானும் ராகும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்கும் என்பதை உறுதியளிக்குது. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை கலைத்துறையை தனது அதிகாரத்தின் கண்டுள்ள சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதும் சுபபலத்துடன் வலம் வருவதால் கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டுங்க. வருமானம் மற்றும் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டம் என்று அங்க சொல்ல வேண்டும். தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டு பயணம் ஒன்றும் உங்களுக்காக காத்திருக்குதுங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்தவரை கட்சியில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்க இருக்குதுங்க. அரசின் ஆதரவும் செல்வாக்கும் கொண்டுள்ள தலைவர் ஒருவருடைய ஆதரவு புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கார். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல மனக்குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் உறுதியுடன் நீங்கள் தீர்மானிங்க. உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாரம் என்பதால எல்லா விதத்திலும் உங்களுக்கு அதிக கவனம் என்பது அவசியங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதனும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் மாணவ மாணவியர் அனைவருக்கும் முன்னேற்றமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் தேர்வில் சரியான பதில்களை அளித்து மதிப்பெண்களை பெறுவதற்கு கிரகநிலைகள் சுபபலம் பெற்ற திகழ்து. இந்த அரிய சந்தர்ப்பத்தை மாணவ மாணவிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போ தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அதே போல் மேசராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலுக்கு நேரடியான அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றன. போதுமான அளவிற்கு தண்ணீர் வசதி கிடைக்கும். இயற்கை சூழ்நிலை உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலை எடுத்து காட்டுதுங்க. விதைகள், உரங்கள் மற்றும் அத்தியாவசியமான வசதிகள் அனைத்தும் எளிதில் நியாயமான விலையில் கிடைக்க இருக்கு. உங்களுடைய உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது என்பது உறுதிங்க. புதிய கால்நடைகள் வாங்குவதற்கும் வசதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. கூடுதலாக விளை நிலம் வாங்குவதற்கும் யோகம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக அவசியங்க. அதிக அலைச்சல், உடல் உழைப்பு, குடும்பம் மற்றும் குழந்தைகள் ஆகியோருடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஆகியவற்றை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் முழுவதுமே மனக்கவலை உங்களுக்கு எதிரியாகுங்க. வாழ்க்கையில் கவலை அவசியம்தான், ஆனால் கவலையே வாழ்க்கை என்று ஆகிவிடாது என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் சரிவர செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் மன அமைதிக்காக வைத்துக் கொள்ளுங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். கற்பனையான பயத்தையும் கவலைகளையும் குறைத்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சஷ்டி விரதமும் முருகப்பெருமான் வழிபாடும் சங்கடங்களை குறைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.